திரு திருமாவளவன் அவர்கள் உயர்நீதிமன்ற சம்பவம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக பிரிங்க. நம்ம ராஜீவ்காந்தி அட்வொகேட்டு தாக்கப்படுவதற்கு முன்பு தாக்கப்படுவதற்கு பின்பு. தாக்கப்படுவதற்கு முன்பு விட்டுருலாம், ஏன்னா இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க, உண்மையினால் வரும் இன்வெஸ்டிகேஷன் தெரியும். பட் பார்ட் பி தாக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு லைனில் இருக்கட்டும். பட் நான் என்ன இமேஜின் பண்ணுறேன்னா, எல்லோரும் அட்வொகேட் தான். தாக்கப்பட்டவங்க தாக்கியவங்க எல்லாமே அட்வொகேட். நம்ம அட்வொகேட் ஃபேமிலிக்குள்ளே நடந்த விஷயம். சப்போஸ் அந்த நேரத்தில் திருமா அவர்கள் வந்து டக்குன்னு இறங்கி, தம்பி போச்சிக்காதப்பா, ஏதோ தெரியாமல் அடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி இருந்தார்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். நம்ம ராஜீவ்காந்தி என்ன சொல்லியிருப்பார், ஆனால் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னு தெரியுமா, அவர் எடுத்துகிட்டு வந்த வண்டி வந்து விசிகாவுடைய தொண்டர் வண்டி தான். இதே மாதிரி சம்பவம் நம்ம திரு மூர்த்தியார் இருந்தார் இல்லைங்களா, புரட்சிப்பார் தான், அவருக்கும் போது நடந்தது. அவர் இதே மாதிரி சம்பவத்தில் ஒரு அட்வொகேட் திட்டும்போது அவர் டக்குன்னு இறங்கி மன்னிச்சிங்கண்ணே ஒன்று தப்பாக எடுத்துக்கன்னு சொல்லும்போது அவர் ஐயோ அண்ணா பூவமூர்த்தி அண்ணன் எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி சம்பவம் நடந்தது எவ்வளோ நல்லா இருக்கும்.